ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை தமிழ். சரிங்க, நம்ம பார்க்க போகிற கண்ட்ரி என்னென்னா ரொமானியா நாட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதான் நம்ம பார்க்க போகிற கண்ட்ரி ரொமானியா. இங்கே பாருங்கள், இது வந்து ரொமானியாவோட நேஷ்னல் ஃப்ளாகு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ நேஷ்னல் ஃப்ளாக்ஸ் வந்து 3 கலர்ஸுக்கு ப்ளூ, எல்லோ, அப்புறம் ரெட் இருக்குது. இங்கே பாருங்கள், ரொமானியா நாட்டோட பார்டர்ஸ் வந்து ரொமானியா நாட்டோட பார்டர்ஸ் கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா செர்பியா, மால்டோவா, ஹங்கேரி, அப்புறம் மேலே உக்ரைனியா, கீழே வந்து பல்கேரியா வந்து பார்டர்ஸை ஷேர் பண்ணுது ரொமானியா நாடு. இங்கே பாருங்கள், ரொமானியா நாடு வந்து பார்த்திங்கன்னா 1991 சோவியத் ரஷ்யா உடஞ்சி 15 கண்ட்ரிஸாக பிரிஞ்சுது. அதில் ஒரு நாடு தான் இந்த ரொமானியா. சோவியத் கண்ட்ரிஸ் 15 கண்ட்ரிஸாக, சோவியத் யூனியன் வந்து 15 கண்ட்ரிஸாக உடைச்சிது. அதில் ஒன்று தான் இந்த ரொமானியா கண்ட்ரியும். இங்கே பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் ரொமானியாவில் பார்த்திங்கன்னா பல சோவியத் பில்டிங்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ஸு, அதுக்கப்புறம் நிறைய ஏர்க்ராஃப்ட்ஸு, அதுக்கப்புறம் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லாம் கூட சோவியத் டைமில் கட்டப்பட்டது தான். இங்கே பாருங்கள், ரொமானியாவோட கேபிட்டல் சிட்டி புச்சாரெஸ்ட். இதான் ரோமானியாவோட கேபிட்டல் சிட்டி. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. நம்மளுக்கும் ஒரு சான்ஸ் கிடச்சா நம்மளும் வந்து ரொமானியாவில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா கிளாக் டவர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எப்படி நம்ம ஊரில் வந்து நிறைய கிளாக் டவர்ஸ் இருக்குல்ல, ராயப்பேட்டை கிளாக் டவர், அப்புறம் ஏரியாவுக்கு ஒரு கிளாக் டவர்ஸ் இருக்கும். அந்த சென்ட்ரல் கிளாக் டவர், அந்த மாதிரி இங்கே ஒரு கிளாக் டவர்ஸு. கேபிட்டல் சிட்டி வந்து ஒரு புச்சாரெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து எல்லா பிஸ்னஸும் பண்ணுறாங்க, இங்கே நடந்துகிட்ருக்கு. இது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸில் வந்து ரொமானியா கொடி கட்டி பறந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இந்த அக்ரிகல்ச்சரும் நல்ல பிஸ்னஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய பெரிய கம்பெனிஸ்லாம் இங்கே புச்சாரெஸ்ட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கண்ட்ரிஸோட ஹெட் ஆஃபீஸ் கூட ரொமானியாவில், அதாவது நிறைய கம்பெனிஸோட ஹெட் ஆஃபீஸ் கூட ரொமானியாவில் தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் கம்பெனிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஐடி செக்டாரு, நெக்ஸ்ட்டு பேங்கிங், எல்லாத்துலேயும் வந்து ரொமானியா பெரிய லெவலில் இருக்காங்க. ரொமானியோட கரன்சி பார்த்திங்கன்னா ரொமானியன் லீவ். ஒரு ரொமானியன் லீவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கரன்சிக்கு, நம்ம ஊர் காசுக்கு 18 ரூபா கொடுக்குறாங்க ரொமானியன் லீவ். இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா அப்போது பழங்காலத்தில் சோவியத் யூனியன், அதான் ரொமானியா வந்து சோவியத் யூனியனில் இருக்கும்போது அப்போ வந்து ஃப்ரீடம்காக இது பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோஸ். எப்படி நம்ம ஊரில் காந்தி ஃபோட்டோ போட்டிருக்காங்க, அந்த ஊரில் வந்து அவங்க போட்டிருக்காங்க அவரோட ஃபோட்டோஸுக்கு. நேஷ்னல் லீடர் ரொமானியா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து புச்சாரெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இதான் கேபிட்டல் சிட்டியில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்கறதுக்கு. அப்படியே இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் மால் மாதிரியே இருக்குது. இப்போது நீங்கள் வந்து ரொமானியா போகிறோன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து மும்பை போய்ட்டு, மும்பைலேருந்து டைரெக்ட் ஃப்ளைட் இருக்குது ரொமானியாவுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ராவலிங் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 10 ஹவர்ஸ் தான் ஆகும் ரொமானியா ட்ராவல் பண்ணுறது. இங்கேருந்து இந்த மும்பை போயிடலாம், அங்கே வந்து கண்டிப்பாக ஃப்ளைட் போச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக ரொமானியா புச்சாரெஸ்ட் போயிடலாம். ஏகப்பட்ட டூரிசம் பிளேசஸ் இருக்குது, டூரிசம் ஸ்பாட்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய படம் ஷூட்டிங்ஸ்லாம் கூட எடுத்திருக்காங்க. இப்போ ஹிந்தி படம் எடுத்திருக்காங்க, தெலுங்கு படம் எடுத்துருக்காங்க, இப்போ தமிழ் படமும் நிறைய எடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க ரொமானியாவில். இங்கே பாருங்கள், ஏர்போர்ட் மேலே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு, சூப்பராக இருக்குது எல்லாம் பார்க்கறதுக்கு. அப்படியே நம்ம ஊர் ஏர்போர்ட்டோட இந்த ஏர்போர்ட்லாம் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பாருங்கள். இதான் நம்ம செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொமானியா ஏர்போர்ட். உள்ளே பார்த்திங்கன்னா லாங்கி கூட இருக்குது, ஏர்போர்ட் லாங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடோட ஃப்ளைட்ஸ் வந்துட்டுருக்கு. இந்தியா, ஸ்ரீலங்கா, அதுக்கப்புறம் மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, ஈவன் பங்களாதேஷ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த மால்தீவ்ஸு, எல்லா நாட்டோட ஃப்ளைட்ஸும் வந்துட்டுருக்கு. எல்லா நாட்டு, அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கூட பண்ணிட்டுருக்காங்க ரொமானியாவில். அது கூட இங்கே வந்துட்டுருக்க அந்த ஃப்ளைட்ஸ்லாம் கூட இங்கே பாருங்கள். இது வந்து வேறு ரயான் ஏர். இது ரயான் ஏர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க அந்த மியான்மர், அதாவது பர்மா ஏர்லைன்ஸ் இது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஜப்பான் ஏர்லைன்ஸ் வந்துருக்கு, அப்புறம் வியட்நாம் ஏர்லைன்ஸ், எல்லா நாட்டு ஃப்ளைட்ஸும் இங்கே வரும். எல்லா நாட்டிலேருந்து இங்கே டூரிசம் வராங்க. இப்போ நிறைய பேர், இப்போ தமிழ்நாட்டிலேருந்து கூட நிறைய பேர் இப்போ ரொமானியா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லா சோவியத் கண்ட்ரிஸ், எல்லா கண்ட்ரிஸ்க்கும் சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய டூரிசம் போயிட்டுருக்காங்க. பாருங்கள், ஜப்பான் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டு. இந்த நாட்டோட ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சாசேஜ் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த சிக்கன், மட்டன், பீஃபு, போர்க்கு, நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த ஹார்ஸ் மீட் கூட இங்கே கிடைக்கும். எல்லாத்துலேயும் சாசேஜ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், சாசேஜஸ்லாம் எவ்வளோ அழகாக பண்ணிட்டுருக்காங்கன்ட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரெட்டுங்க அதெல்லாம் கூட இங்கே விற்கிறாங்க, ப்ரெட்டு, பிஸ்கெட்ஸு, அதுக்கப்புறம் இந்தமாதிரி பாஸ்தாஸு, அப்புறம் சிக்கன், மட்டன் எல்லாமே கிடைக்கும். பீஃப்லாம் கூட கிடைக்கும், நீங்கள் சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லா ஹோட்டல்ஸும் இருக்குது, தமிழ் ஃபுட்ஸ் கூட கிடைக்குதுங்க. இந்த நாட்டோட ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்திங்கன்னா பஸ்ஸு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பஸ்ஸஸ்லாம் பார்க்குறதுக்கு. இது இந்த பஸ்ஸு. அப்புறம் இது கேபிள் பஸ் பாருங்கள், கேபிள் லைனில் ரன் ஆகிற பஸ் இது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்குது. நம்மளுக்கும் இங்கே பாருங்கள், இந்த பஸ்ஸஸ்லாம் பாருங்கள், எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இருக்குது, அப்புறம் பெட்ரோல் பஸ்ஸஸ் கூட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் ட்ராம்ஸ்லாம் கூட இருக்குது. இங்கே பாருங்கள், ட்ராம்ஸு எவ்வளோ அழகாக கூட இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ட்ராம்ஸு, டாக்ஸிஸு, இந்த சர்வீஸ்லாம் எல்லாம் கூட இருக்குது.
இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே மெட்ரோஸ் கூட இங்கே இருக்குது. இங்கே பாருங்க மெட்ரோ ட்ரெயின்ஸு, நம்ம ஊர் மெட்ரோ ட்ரெயின் மாதிரி தான் இருக்குது. அந்த மெட்ரோ ட்ரெயின் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரயில்வேஸ் இருக்குது. ட்ரெயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்து சோவியத் ட்ரெயின்ஸும் இருக்குது. அப்புறம் இது லேட்டஸ்ட் ட்ரெயின்ஸ்லாம் கூட இருக்குது. இது பழங்காலத்து சோவியத் ட்ரெயின்ஸ் கூட அந்த ஊரில் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள். அப்புறம் லேட்டஸ்ட் ட்ரெயின்ஸ் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குதுலாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட் கேஸ்டில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது. பிராண்ட் கேஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா இது பழங்காலத்தில் சோவியத் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சர்ச்சு இது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க சர்ச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. இது வந்து கேபிட்டல் சிட்டி புச்சாரஸில் இருக்குது. சூப்பராக இருக்குது சர்ச்சஸ்லாம் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. மேலே மணி கூட கீழே சர்ச்சஸ்லாம் வச்சு செம்மையாக இருக்குது நமக்கு பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சஸ்க்குள்ள வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. லெனின் வந்திருக்காரு, ஸ்டாலின் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ இருக்க ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் கூட இங்கே வந்து இந்த ரோமானியா வந்து சர்ச்சஸை விசிட் பண்ணிட்டு போயிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஊர் சாந்தம் சர்ச் எவ்வளோ இதாக இருக்கும், அதோடு இது சூப்பராக இருக்கும். இது நம்ம ஊர் சாந்தம் சர்ச், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச்சு, ஏகப்பட்ட சர்ச்சஸ் இருக்கும். அதோட சூப்பராக இருக்கும். பழங்காலத்தில் கட்டப்பட்ட சர்ச்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் பில்டிங் மியூசியம். பார்லிமெண்ட் பில்டிங் மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரசிடெண்ட்டோட ஹவுஸு, அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்லிமெண்ட் இதில் எங்கே நிறைய நடக்கும். இங்கே எப்படி நம்ம ஊரில் வந்து லோக்சபா ராஜ்யசபா மாதிரி அது இங்கே ஊரில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து டூரிஸ்ட்லாம் அலோட் பண்ணுறாங்க. ஒரு சில இடத்துக்கு மட்டும்தான் டூரிஸ்ட்டு போக முடியும், மற்ற எல்லா இடத்துக்கும் டூரிஸ்ட்லாம் போக முடியாது. போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மியூசியம் மாதிரி உள்ள அந்த வச்சுருக்க பொருள்லாம் கூட சுற்றி பார்க்கலாம். அதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 50 rupees பர் ஹெட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த பார்லிமெண்ட் மியூசியம். சூப்பராக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது உள்ளே வந்து எல்லோரும் போகலாம். அந்த ஒரு கண்ட்ரி சிட்டிசன்ஸும் போகலாம். அது மட்டும் இல்லாமல் அவுட் சைடில் வர ஃபாரினர்ஸ் இந்தியன்ஸ் கூட போகலாம். போய் பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பார்க்குறதுக்கு இந்த இதில். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் வச்சுருக்க அந்த பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் சோவியத் டைமில் நடந்த அந்த வார்ஸு அப்படி இதெல்லாம் இருந்ததுலாம் கூட உள்ள வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து பிஎஸ் கேஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இப்போ கட்டப்பட்ட ஒரு சர்ச். இது சின்ன சர்ச் தான் இது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு. பாருங்கள் ஒரு சின்ன சர்ச் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. கோவாவில் இருக்க சர்ச் மாதிரியே கட்டிடுவாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குதுலாம் பாருங்கள். எவ்வளோ அழகாக பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கட்டப்பட்ட ஒரு இதுதான் இது சர்ச் தான் இது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம ஊர் டெல்மியில் இருக்குல்ல ஒரு இது மாதிரி இந்தியா கேட் மாதிரி அதே மாதிரி அந்த ஊர்லேயும் கட்டியிருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் கட்டியிருக்காங்க இது. அப்போ வந்து சோவியத்தில் வந்து அந்த 1939 1945 வந்து இந்த வார் நடக்கும் அந்த டைமில் கட்டப்பட்டது தான் இது. இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து டுனிஷியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை மேலே இருக்க ஒரு இடம் இது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஒரு 1945 வார் 1939 1945 நடந்த அந்த வாரில் வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து நிறைய சோல்ஜர்ஸ் இறந்துருக்காங்க. அவங்களுக்காக ஒரு இது தான் இது கட்டியிருக்காங்க. விக்ட்ரி மான்யூமெண்ட் தான் எப்படி நம்ம ஊரில் இருந்து அந்த மாதிரி இந்த ஊர்லேயும் கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு மலை மேலே கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள். இது வந்து பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது. இது இந்த சிட்டி புச்சாரஸ் சிட்டியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. மேலே ஏரி பாருங்கள். சர்ச்சஸ் அப்புறம் இந்த மான்யூமெண்ட்ஸு எல்லாமே இருக்கும் இந்த புச்சாரஸ் சிட்டியில். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சிட்டி பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இதுவும் ஒரு யூரோப் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. மலைக்காடுகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிட்டி, அதுக்கப்புறம் நிறைய இந்த மான்யூமெண்ட்லாம் இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த அதெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராகவும் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது இதெல்லாம் பார்க்க பாருங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது பிராண்ட் கேஸ்டில் பார்த்திங்கன்னா இது பழங்காலத்தில் கட்டப்பட்ட ஒரு அரண்மனை கோட்டைன்னு சொல்லுவாங்க பிராண்ட் கேஸ்டில். இப்போ அதில் உள்ள சர்ச்சஸும் இருக்குது. பிராண்ட் கேஸ்டில் பழங்காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை, உள்ள சர்ச்சும் இருக்குது. இது பாருங்கள் மலைக்கு நடுவில் கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள் அந்த காலத்தில் ராஜாங்கள்லாம் வந்து பாருங்கள் எல்லாம் மலை சைடு இந்த காடுகள் சைடில் தான் இந்த மாதிரி கோட்டைங்கள்லாம் கட்டியிருக்காங்க. ஜாலியாக இருக்கும். அது போகிற வழி கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த வழியில் தான் வந்து ராஜா போயிட்டு வருவாங்க, ராஜா ராணிலாம். அப்புறம் இந்த சோல்ஜர்ஸ் வருவாங்க. இங்கே பாருங்கள் அந்த கோட்டைக்கு உள்ளே வந்து எடுத்து காட்டுறாங்க. இங்கே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. மேலே பாருங்கள் மேலே வந்து இங்கெல்லாம் சோல்ஜர்ஸ் நிற்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே இந்த மாதிரி ராஜா கூட மேலேருந்து சிட்டி வியூவை பார்ப்பார். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சிட்டிஸ்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ செம்மையாக இருக்குது. இதெல்லாம் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. சிட்டி எவ்வளோ அப்படின்னு பக்கத்தில் மலைக்காடுகள் இருக்குது. அப்புறம் இந்த மரங்கள்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் செம்மையாக இல்லை இதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராகவும் இருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக மலைக்காடுகள்லாம் வச்சுருக்காங்கன்ட்டு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்கன்ட்டு. அழகழகாக பூக்கள் இருக்குது, அழகாக மரங்கள் இருக்குது,
கலர்ஸ்லாம் பாருங்கள், ஆரஞ்சு, எல்லோ, ரெட்டு, க்ரீனு, வயலட்டுன்னு சூப்பராக இருக்குது இந்த மலை. இந்த இது நெக்ஸ்ட் இங்கே லிபர்ட்டி பியர் சான்ச்சுரி. இது வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் சிட்டி. இது பாசோ வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் சிட்டிலேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் போகணும். அங்கே தான் இருக்குது. அதாவது வந்து கரடிகள் பார்க்குன்னு சொல்லுவாங்க. இது கரடி பார்க்குன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சஃபாரி கூட கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள் கரடிகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் கரடிகள். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இந்த கரடிகள்லாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கரடிகளும் இருக்குது, சின்ன கரடிகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கரடிகள் ஃபீட் கூட பண்ணலாம், ஃபுட் கொடுக்கலாம். அதுக்கு ஒரு தனி இடம் இருக்குது. இங்கே பாருங்கள் கரடிகள் இடம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. எல்லாம் பார்க்குறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா நம்ம வந்து இங்கேருந்து வண்டலூர் ஜூக்கு போய் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி தான் அது. அந்த ஊர் சிட்டிலேருந்து வேறு சிட்டி போகும்போது இந்த கரடிகள் சரணாலயத்துக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஜூவும் வச்சுருக்கு, பாசோ ஜூவும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பஞ்சவர்ண கிளி இருக்குது. இது இப்போ தான் மக்காவுன்னுவாங்க. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கிளி. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. எத்தனை கலர்ஸ் பாருங்கள், ரெட்டு, ஆரஞ்சு, ப்ளூவு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து வெள்ளை கிளி. இது பாருங்கள் வெள்ளை, மேலே வந்து மஞ்சள் இருக்குது ரெக்கையில். பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊர் வண்டலூர் ஜூவோட இந்த ஜூ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது ஜூலாம் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் அனிமல்ஸ்லாம் ஃபீட் பண்ண பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நரி. இது பாருங்கள் நரி எவ்வளோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நரி இதெல்லாம் சூப்பராகவும் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நரிங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்ட்டு. நெக்ஸ்ட் இங்கே பார்க்கறது பார்த்தீங்கன்னா பனி நாயின்னு பனி நரின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. பார்க்குறதுக்கு அப்படியே சிபேரியன் ஹஸ்கி டாக் மாதிரி இல்லை, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பனி நாய். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வாழும் ஆட்டுது. சூப்பராக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் சிங்கத்தை பார்க்கலாம். சிங்கம், ஒரு சிங்கம், அது ஆண் சிங்கமும் இருக்குது, பெண் சிங்கமும் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்த்துட்டு இருக்குன்ட்டு. அது வந்து நம்ம கிட்டே போய் பார்க்கலாம். நம்ம ஊர் வண்டலூர் தூரமாக வந்து பார்க்கணும், கிட்டே பார்க்கலாம். அது மட்டும் இல்லை இங்கே பாருங்கள் சிறுத்தை எவ்வளோ அழகாக சுற்றி விளையாடிட்டு இருக்குன்ட்டு. ஒரு சில இடத்துல வந்து இந்த அனிமல்ஸ்க்கு நீங்கள் ஃபீடிங் கூட பண்ணலாம். இந்த கார்னிவர்ஸ்க்கும் ஃபீட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெர்பிவர்ஸ்க்கும் ஃபீட் பண்ணலாம். பாருங்கள் சிறுத்தை எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக விளையாடிட்டு இருக்கு அவர். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கரடி பாருங்கள் எப்படி உட்காந்துருக்காங்க. இந்த ப்ரௌன் கலர் கரடி நல்லா சாப்பிட்டார் போது தான் இதாக உட்காந்துட்ருக்காரு. பாருங்கள் இந்த கரடி எவ்வளோ இதாக விளையாடிட்டு இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து யானைகளுக்கு வந்து இந்த மாதிரி ஃபீடிங் பண்ணலாம். யானைக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் ஃபீட் பண்ணிட்டுருக்காங்க, ஃபுட்லாம் கொடுத்துட்டு. இது எப்படின்னா வந்து நம்ம முதுமலை சான்ச்சுரிஸ்லாம் நீங்கள் வந்து யானைகளுக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி இங்கே வந்து யானைகளுக்கெல்லாம் ஃபீட் பண்ணலாம். யானை மட்டும் இல்லை, ஜிராஃபி, வரிகுதிரை எல்லாத்தையும் ஃபீட் பண்ணிங்க. பாருங்கள் யானை எப்படி இருக்குன்ட்டு. அதை ஃபீடிங் பண்ணி இங்கே சாப்பிட்ருக்கோம். நம்ம கொடுக்குற இதெல்லாம் கொடுக்கலாம், கேரட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிட்றோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் ஜீப்ராஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. வரிகுதிரைன்னு வாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் வரிகுதிரைகள். அதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. தான் பார்க்க செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நீங்கள் பாருங்கள் ஒட்டகச்சிங்க, அது ஜிராஃபி. இங்கே பாருங்கள் ஜிராஃபி வந்து ரெண்டாக இருக்குது பாருங்கள், 2 ஜிராஃபிஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது வந்து ஃபீடிங் சென்டர். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஃபீடிங் இலை கொடுத்துருக்காங்க. ஃபீடிங்க்கு அது சாப்பிட்டுருக்கு. வெற்றாலை மாதிரி இருக்காது, இலையை கொடுக்குறாங்க, அது சாப்பிட்றது பாருங்கள் இந்த ஜிராஃபிஸ்லாம். அது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் கூட கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஜிராஃபிஸ் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குன்ட்டு. அது பெரிய ஜிராஃபி, இது குட்டி, இது ஒரு பேபிஸ்னுவாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா மிலிட்ரி மியூசியம். மிலிட்ரி மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பழங்காலத்தில் இருக்கிற அந்த மிலிட்ரி மியூசியம். சோவியத் காலத்தில் வந்து 1939 1945 வந்து சோவியத் வார் நடந்ததில்ல ஜெர்மனிக்கும் இவங்களுக்கும், அந்த டைமில் யூஸ் பண்ண டேங்க்ஸு, அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ண அந்த கிரனேட்ஸு, அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டிய அந்த பீரங்கிகள், அதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த டைமில் யூஸ் பண்ண அந்த ஃப்ளைட் ஆல்ட்ரி வெப்பன் இதெல்லாம் வச்சுருக்காங்க உள்ளே, இங்கே வெளியே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த துப்பாக்கி, கத்தி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த AK-47 அதெல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். பழங்காலத்தில் யூஸ் பண்ண அந்த கத்தி, அருவா, கபரெல்லாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செகண்ட் வேர்ல்டு வார் யூஸ் பண்ண ஆல்ட்ரி வெப்பன் வச்சுருக்காங்க. இப்போ கூட இது யூஸ் பண்ணிருக்காங்க. சோவியத் காலத்துலேருந்து யூஸ் பண்ணுற அந்த ஆல்ட்ரி வெப்பன் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஆல்ட்ரி பீரங்கி இது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் சோவியத் காலத்தில் யூஸ் பண்ண அந்த போட்ஸு, ட்ரக்ஸு, ஜீப்ஸு, பீரங்கிகள் எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சோவியத் காலத்திலே கட்டப்பட்ட மியூசியம் இது. இப்போ வந்து ரொமானியா கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. வர அமௌண்ட்டெல்லாம் ஃபுல்லாக ரொமானியா கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. இங்கே பாருங்கள் அந்த டைமில் யூஸ் பண்ண அந்த ஜீப்பு, ட்ரக்கு, அதுக்கப்புறம் இந்த பீரங்கிகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் அந்த ஃப்ளைட்ஸ்லாம் வச்சுருக்காங்க.
இந்த ஜெட் ஏர்க்ராஃப்ட்லாம் கூட வச்சுருக்காங்க, அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஜெட்லாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய வாட்டி வந்து இந்த மாதிரி ட்ரில்லாம் நடக்கும், அந்த மிலிட்ரி ட்ரில்லாம் சொல்லி இந்த மாதிரி வந்து ஷோ மாதிரி நடத்துவாங்க. இங்கே பக்கத்தில் மியூசியம் பக்கத்தில் மிலிட்ரி ஏரியாவும் இருக்குது, அங்கே இந்த மாதிரி ஷோலாம் நடத்துவாங்க. மிலிட்ரி ஷோஸ்லாம் இந்த மாதிரி பீரங்கிகள், அப்புறம் ட்ரக்ஸ், அப்புறம் சோல்ஜர்ஸ் பண்ணுற இந்த கேம்ஸ்லாம் கூட கண்டக்ட் பண்ணி காட்டுவாங்க. அதையும் பார்க்கலாம் நீங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ட்ரில்லாம் கூட நடத்துகிறாங்க. இந்த மாதிரி ஆமட் வெஹிக்கல்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க சைடு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குதுலாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது பெட்ரிமேனூர் லேக். பெட்ரிமேனூர் லேக் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லேக், இது பக்கத்தில் லேக்கு. இந்த லேக் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் உக்ரைன் வரைக்கும் போகுது. இந்த லேக்கு இதில் வர தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உக்ரைன் வரைக்கும் போகுது. உக்ரைன், செர்பியா, அப்புறம் பக்கத்தில் இருக்க ஜார்ஜியாவுக்கும் போகுது தண்ணி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா போட் சஃபாரி இதுவும் இருக்குது, போட் ரைடு கூட போகலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த லேக்கில் போகிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் தண்ணி வந்து இந்த ரொமானியா நாடு மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற இந்த செர்பியா, அதுக்கப்புறம் யுக்ரைனியா, அப்புறம் மால்டோவா, இந்த நாட்டுக்கெலாம் கூட தண்ணி வந்து இந்த ஆற்று தண்ணி தான் குடிக்கிறாங்க அவங்களுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குதுலாம் பார்க்குறதுக்கு, எவ்வளோ செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இங்கே ஹார்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அந்த இங்கே எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்லாம் நடக்குது. வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா இவங்க வந்து $15 பில்லியன் சம்பாதிக்கிறாங்க இந்த ஹார்பரில் மட்டும். இந்த ரொமானியா கண்ட்ரிக்கு வருது. இங்கே பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் எல்லா இதுவும் ஷிப்ஸும் இங்கே வருது, பேசஞ்சர் ஷிப்பும் வருது, அப்புறம் இந்த கார்கோ ஷிப்ஸும் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கார்கோ வெசல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வெசல், இது ஆயில் கப்பல். அதுக்கப்புறம் கண்டெய்னர் கப்பல் கூட இங்கே வருது. இங்கே பாருங்கள், ஹார்பர் இவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு. நம்ம சென்னை ஹார்பரோட பெரிய ஹார்பர் இது. சூப்பராக இருக்கும் எல்லாம் பார்க்குறதுக்கு. ஹார்பரில் அவ்வளோ பணம் வருது இந்த ஹார்பருக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வந்து டைனோசர் பார்க். டைனோசர் பார்க் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் சிட்டி புச்சாரெஸ்ட்லேயே இருக்குது. இங்கே டைனோசர்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைனோசர் பொம்மைங்கமாக நிறைய வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லை உள்ள ப்ளே ஏரியாவும் இருக்குது, கிட்ஸ் ப்ளே ஏரியாவும். இங்கே பாருங்கள் டைனோசர்ஸ் கத்துற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த டைனோசர் டீரெக்ஸ் கத்துற மாதிரி இருக்கும். யூனிவர்சல் ஸ்டுடியோ மாதிரி உள்ள செட் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள் இவ்வளோ அழகாக அந்த டீரெக்ஸ் கத்துற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து டைனோசர்ஸ்க்கும் இதுக்கும் வந்து அந்த கண்டம் இருக்க மாதிரி டைனோசர்ஸும் கத்திட்டு இருக்கு. உள்ளே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளே கூட இந்த மாதிரி ஷோஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. டிக்கெட்ஸ்லாம் கூட இந்த பார்க் டிக்கெட்டோட இன்க்ளூட் பண்ணிவிடுவாங்க. இது தனியில் டிக்கெட் வாங்கினா இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு எல்லாம் பார்க்குறதுக்கு. அப்படியே பார்க்கறதுக்கு ஒரிஜினல் டைனோசர் மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த டைனோசர்லாம் எப்படி திருப்பி பாருங்கள். அப்படியே பார்க்கறதுக்கு இந்த ரேப்டர்ஸ் மாதிரி இல்லை, இந்த ப்ளூ ரேப்டர், ஜூராசிக் வேர்ல்டில் ஒரு ப்ளூ ரேப்டர் மாதிரி இல்லை பண்ணுறதுக்குலாம் பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக தான் இருக்குது. கிராஸ் ஈட்டிங் ராப்டர்ஸாக இருக்குது, டைனோசராக இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தா அட்வென்ச்சர் பார்க் பேர்ஸோ. அட்வென்ச்சர் பார்க் பேர்ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப அழகான இடம். இது வந்து சூப்பராக இருக்கும். இங்கே வந்து பனிகள்லாம் அழகாக இருக்குது. எப்படி நம்ம ஊரில் மணாலி, அதுக்கப்புறம் இந்த லடாக்கு, காஷ்மீரில் எப்படி பனி வருது அந்த மாதிரி இங்கே பனிங்கெல்லாம் வரும் வின்டர் டைம்ஸில். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக அது இதெல்லாம் இதுவாகிடுச்சு பாருங்கள், மரம் செடிகள், அப்புறம் இந்த வீடுகள்லாம் ஃபுல்லாக பனி ஆகிடுச்சுன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குதுன்னா பார்க்குறதுக்கு. மணாலி, காஷ்மீர், அப்புறம் சிம்லா, டார்ஜிலிங் மாதிரி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. லடாக் மாதிரியும் இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இங்கே வந்து நிறைய ரைடு ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கேபிள் கார் ரைட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பஃபலோ ரைடு இருக்குது, எருமை ரைடு இருக்குது. அது மட்டும் டாக் மூலிமா ஒரு வண்டி வச்சு கூட்டு போவாங்க, அந்த மாதிரி ரைட்ஸ் இருக்குது, கேபிள் கார் ரைட்ஸு. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ரைடு கூட இருக்குது, வாட் இஸ் தட், அனிமல் ரைட்ஸ், அப்புறம் இந்த ஸ்கூட்டர் ரைட்ஸும் இருக்குது. இந்த மாதிரி பெரிய கேபிள் கார்ஸ் கூட அங்கே அவைலபிள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 பேர் கூட உட்காந்து போகலாம். அந்த மாதிரி கேபிள் கார்ஸ், அது ஸ்மால் கேபிள் கார், பெரிய கேபிள் கார்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். கீழே வந்து மேலே வரைக்கும் கூட்டு போவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ சித்தார்கல் கேஸ்டில். சித்தார்கல் கேஸ்டில் கூட ஏதோ சோவியத் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சர்ச் தான் அது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது. இந்த மாதிரி கட்டிடுறாங்க. இது வந்து சோவியத் டைமில் அவ்வளோ இது கட்டிட சூப்பராக கட்டிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ சர்ச்சஸ்ஸு, இந்த மானுமெண்ட்ஸு, அப்புறம் இந்த இடம்லாம் கூட சூப்பராக கட்டிடுறாங்க சோவியத் காலத்தில். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. பார்க்குறதுக்கு சின்ன அரண்மனை மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு, மேலேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக என்னென்ன பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் இங்கே வந்து பிளாக் சர்ச் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பழங்காலத்து சோவியத் காலத்தில் கட்டப்பட்ட சர்ச் தான் இது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து விளையாடின புதிய லெனின், அதுக்கப்புறம் ஸ்டாலின்லாம் கூட வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்க்குறது நேஷ்னல் மியூசியம் ஆஃப் ஆர்கிடெக்சர். இந்த மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பழங்காலத்தில் சோவியத் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு மியூசியம். இது உள்ள வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்து பொருட்கள்,
அதுக்கப்புறம் அவங்க ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்து ராஜகாலத்தில் யூஸ் பண்ண தட்டு, அதுக்கப்புறம் இந்த லேம்ப்ஸ் இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டம்ளர்ஸு, அப்புறம் ஜுவல்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜுவல்ஸு மார்னிங்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் ராஜாவோட தலைக்கிரீடமும் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி வீடியோ சேனல் ஜென்தன் ப்ளாக்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.